Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். You're most welcome to the covenant of the day. உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 25th October 2025 Saturday. Hallelujah. நம்முடைய திருச்சபையில லவ்விங் அண்ட் மினிஸ்ட்ரி என்று ஒன்று இருக்கிறது. அன்பு கரத்தின் ஊழியங்கள். அது குறிப்பா என்ன செய்வோம்னா ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். மாசத்துல 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட கொடுப்போம். ஆர்டர் தயவினால இந்த ஊழியம் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. ஒரு வாரத்துல இன்னைக்கு நம்ம ஒரு 10 மணி போய் கொடுப்போம். ஒரு 120 பேக்கெட்டு சாப்பாடு கொடுப்போம். ஜனங்களை என்ன விரும்புறாங்கன்னு நான் பார்த்து பேசி அதை எடுத்துட்டு போய் நம்ம சர்ச் வேன் பார்த்தோன்னே எல்லாம் வரிசையா நிற்பாங்க. எல்லாருக்கும் கொடுப்போம். அது ஒரு ஆசீர்வாதம். ஏதோ நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு கொடுக்குறோம். சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாங்க. ஆண்டோடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அது எப்படியாவது காட்டணும். We have to show God's love through something like this, loving and ministry. சரி, இன்னைக்கு வசனத்தை பார்ப்போம். நேற்று பார்த்தோம் யூதர்கள் கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, சில முக்கியமான பழக்க வழக்கங்களை அவர்கள் கடைபிடித்தார். இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. அது மார்க் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். Chapter 7 verse 4. And when they come from marketplace, they do not eat unless they wash. And there are many other traditions that they obey, such as the washing of the cup and pots and the copper vessels and dining couch. கடையில் இருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆசரங்களையும் கை கொண்டு வருவார்கள். இப்ப யூதர்கள் என்ன செய்வாங்க? வெளியே போயிட்டு வந்தா குளிக்காம சாப்பிட மாட்டார். கை கால் அலசாம வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. குறிப்பா சாப்பிடுறதா, வீட்டில இருந்து சாப்பிடுறதா இருந்தாலும் கை கழுவு. அந்த கை கழுவுறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கு, எப்படி கழுவ வேண்டும். நான் கூட அன்னைக்கு சொன்னேன். அப்புறம் வீட்டு பாத்திரங்கள் எல்லாம் அடிக்கடி கழுவுவார்கள், சுத்தமாக இருப்பார்கள். இது கற்றுக் கொடுத்த கற்பனைகள். இவர்கள் இன்றைக்கும் அதை கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் அதைத்தான் செய்ய சொல்லுகிறது. கையை கழுவி சாப்பிடுங்க, அவதான முகத்தை கழுவுங்க, வெளியே போனா காதெல்லாம் கழுவுங்க, நல்லா குளியுங்க, அவதான சோப்புலாம் போடுங்க. நீ சொல்றாங்க செய்யணும். ஆனா வேதத்துல ஆண்டு முதலே அதை சொல்லி அதை யூதர்கள் மிகவும் கவனமாக கடைபிடிக்கிறார்கள். யூத சமயத்திலிருந்து, அது யூத பழக்கத்திலிருந்து வந்ததுதான் எல்லாமே. நீ சும்மா பேசிக்கலாம், ஆனா உண்மை யூத பழக்கத்திலிருந்து வந்ததுதான் இன்னைக்கு கை கழுவுறது, காலு கழுவுறது எல்லாமே. கொஞ்சம் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு இந்த பிராமணர்களுடைய காரியங்கள் எல்லாம் நாம் யூதர்களுடைய பழக்க வழக்கத்திலே நாம் பார்க்கலாம். இந்தியாவில் நாம் சொல்லுகிறோமா அந்த பழக்க வழக்கத்தான் அப்ப இங்கிருந்துதான் அங்கு வந்தது. ஆமா அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தை மாற்றுகிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. சரித்திரத்தை மாற்றுறாங்க. மலேசியாவிலே சரித்திரத்தை மாத்துறீங்களா? சில சமயங்களில் நம்ம ஓப்பனா பேச முடியாது. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது. நியாயத்தை உண்மையை பேசுவதற்கு கூட நம்ம கவனமாக இருக்க வேண்டியதா இருக்கு. சரி, இங்கே பாரம்பரியத்தை மிகவும் கடைபிடித்து இன்றைக்கும் அவர்கள் பாரம்பரியத்தை கடைபிடித்து இன்றைக்கும் எங்கன்னா கடைக்கு போனா அல்லது எந்த ஊருக்கு போனாலும் சரி, யூதர்கள் சமைக்காத உணவை யூதர்கள் சமைக்க மாட்டான். அப்படின்னா ஒரு யூதன் சமைக்கணும், அப்பதான் அவன் சாப்பிடுவான். புரியுதுங்களா பேசுறது? நாங்க ஒரு தடவை துபாய் பிளைட்ல போயிட்டு இருக்கிற எமிரேட்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது அதுல நிறைய யூதர்கள் வந்திருந்தார். சாப்பாடு யாரு கொடுக்கறாங்கன்னா யூதர்களுக்கு கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிக்கெட் தெரியல. யூதர்களை தான் கேட்டு அந்த சீட் நம்பர்லாம் அவனுக்கு தெரியும், யூதர்களுக்கு கொடுக்குறாங்க. சாப்பாடு வேற. அடுத்ததுதான் மற்றவர்களுக்கு கொடுக்குறான். பார்த்தா என் பக்கத்துல ஒரு யூதன் உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு ஒரு சாப்பாடு வருது. நான் அவன்கிட்ட பேசினேன். இஸ் அ யங் மேன். எனக்கு வந்தது, எனக்கும் அவன் சாப்பாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருந்தது. அப்ப இன்றைக்கும்
சிறுபான்மையா இருந்தாலும் இன்றைக்கும் அதாவது ஆணித்தரமாக கர்த்தர் எங்களுக்கு போதித்த கொடுத்த காரியம். ஆகவே நாங்க இப்படித்தான் செய்வோம் வாழ்வோன்னு இருக்கிறாங்க பாருங்களேன். அதுக்கு பெரிய ஒரு செலவு கொடுக்கணும் உண்மையிலே. காலங்கள் மாறும் பொழுது அப்பதானே காலத்தின் ஓட்டத்தில் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுறாங்க மனிதர்கள். கர்த்தருடைய கற்பனையை மறந்து போயிடுறாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதையும் செய்ய மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட இக்கட்டுகள் உலகம் வெறுத்து தனியா ஆக்கப்பட்டாலும் நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படிதான் செய்வோம் சொல்றோம் பாருங்க. ஆமா தானே, அதுக்கு ஒரு தில்லு வேணுமே. நீ கர்த்தருடைய பிள்ளை, இயேசு உனக்காக தன் உயிரை கொடுத்திருக்கு, பாவத்தை மன்னித்திருக்கிறார். அந்த அனுபவத்திலே நீ இருப்பாயானால் நமக்கும் ஒரு தில்லு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன், அவருடைய அன்பு என்னை ஆட்கொண்டிருக்கிறது, அவர் செய்ய சொன்னதை நான் செய்வேன். அந்த ஒரு பலம் துணிவு இருந்ததுனாலதான் ஆதி திருச்சபை ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியா இருந்ததுனாலதான் நீ உலகமெங்கும் கிறிஸ்தவம் பரவினது. இப்ப இன்னைக்கு பரவாம இருப்பதற்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய். திருச்சபை, ஆதியிலே கொண்டிருந்த திருச்சபை, அந்த அன்பை, திருச்சபை என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அன்பை இழந்து போயிட்டாங்க, விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வசனங்களை வாசிங்க, தியானிங்க. ஆவியானவர் தொடர்ந்து பேசுவாரு, பலப்படுத்துவாரு, இடைப்படுவாரு. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளோடு இடைப்படுங்க. உங்களுடைய வசனம் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். எல்லா துதிகான மகிமை உண்டாகட்டும். உன்னை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்திலே வருகிற சவால்களை ஏற்று ஆண்டவருக்காக நின்ற அனுபவம் உங்களுக்கு உண்டா? Take care and God bless.